ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி பேரிச்சம்பழம் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேரிச்சம்பழம் அல்வா பண்றது ரொம்பவே ஈஸி தாங்க. இதுக்கு நெய் கூட அதிகமா தேவைப்படாதுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம நார்மலா பேரிச்சம்பழம் கொடுத்தோம்னா குட்டீஸ் வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்கங்க. 1-2 தான் சாப்பிடுவாங்க. ஆனா இது மாதிரி டேட்ஸ்ல அல்வா செஞ்சு கொடுக்கற போது வீட்டுல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க இப்ப பேரிச்சம்பழம் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம் அல்வா பண்றதுக்கு 1 கப் பேரிச்சம்பழம் எடுத்து இது மாதிரி விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். 1 கப் அப்படிங்கிறது 200 கிராம் அளவு. நான் வந்து லைன் டேட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பேரிச்சம்பழம் விருப்பமோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். பால் இல்லைன்னா அதுக்கு பதில் தண்ணி கூட 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம பால் சேர்த்து செய்யற போது நமக்கு ரொம்பவே டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் இருக்கும். அதனால நான் பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பேரிச்சம்பழம் 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேரிச்சம்பழம் அல்வா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 மணி நேரம் இருக்கட்டும். பாருங்க இப்ப 1/2 மணி நேரம் போல ஆயிடுச்சு. இதை வேற ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். பேரிச்சம்பழத்தை 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி அளவுக்கு ஊற வச்சிடுங்க. அப்பதாங்க நல்லா ஊறி வரும். நமக்கு அரைக்கிற போது நைஸா மையும், நமக்கு பேரிச்சம்பழமும் நல்லா உபரியாகும். பால் வடிச்சு தண்ணியா எடுக்க வேண்டாங்க. அந்த பாலோடைய சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது இப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை வேற ஒரு கடாய்க்கு மாத்திரலாம். பேரிச்சம்பழ கலவை வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்கா தாங்க இருக்கும். நம்ம பேரிச்சம்பழம் ஊற வச்ச பாலோடைய சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்பதான் அல்வா வந்து நமக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அந்த பாலை வந்து தனியா வடிச்சு எடுக்க வேண்டாம். இப்ப அதே மிக்சி ஜார்ல கொஞ்சமா பால் சேர்த்து கலந்து உள்ள சேர்த்துடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். பால் இல்லைன்னா அதுக்கு பதில் தண்ணி கூட சேர்க்கலாங்க. அதுலயும் அல்வா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பால் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கை விடாம கலந்து விட்டுட்டே இருங்க. பால் வந்து அல்வாவோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு. அல்வா செய்யற போது எப்பயுமே நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லைன்னா அடிகனமான பாத்திரமா வச்சுக்கோங்க. அல்வா வந்து அப்பதான் அடி பிடிக்காம குயிக்கா ரெடி ஆகும். பாருங்க இப்ப அல்வா பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1/2 கப்புக்கும் குறைவா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை வந்து 1/2 கப்புக்கும் குறைவா சேர்த்துனீங்கனாலே போதுங்க. நமக்கு பேரிச்சம்பழமே நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பாருங்க நம்ம பேரிச்சம்பழம் அரைக்கிற போது நல்லா திக்கா இருந்துச்சுங்க. சர்க்கரை சேர்த்தனதும் நல்லா இலக்கி வந்துடுச்சு. இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் நமக்கு கரெக்டான பதத்துல வரும். இந்த அல்வாவுக்கு கலர் பவுடரும் எதுவும் தேவைப்படாதுங்க. நமக்கு பேரிச்சம்பழமே நல்ல கலர் கொடுக்கும். நல்லா டார்க் ப்ரௌனா வரும். பாருங்க இப்ப அல்வா பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த லைட் கலர் மாதிரி நல்ல டார்க் கலர் கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. நெய் வந்து நமக்கு 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தேவைப்படும். நெய் சேர்க்கறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. உங்களுக்கு ஒரு வேளை நெய் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்க நம்ம விட்ட நெய் எல்லாம் அல்வாவோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்ல இன்னும் கொஞ்சம் நெய் உள்ள சேர்த்திடலாம். கொஞ்சம் நெய் வந்து மீதம் வச்சிடுங்க. இது வந்து முந்திரி வறுத்து சேர்க்கறதுக்காக. இப்ப நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க நம்ம விட்ட நெய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அல்வாவோட சேர்ந்து வர அளவுக்கு. நம்ம குட்டீஸ்க்கு நார்மலா பேரிச்சம்பழம் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. 1 அல்லது 2 தான் சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்க அல்வா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அல்வா செஞ்ச நிமிஷமே காலி ஆயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த அல்வா சாப்பிடும் போது நமக்கு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்க இப்ப அல்வா வந்து 3/4 ரெடி ஆயிடுச்சுங்க. பாத்திரத்துல ஒட்டாம ஓரளவுக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம முந்திரி வறுத்து உள்ள சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்சுக்கிற மீத நெய்யை உள்ள சேர்த்திடுங்க. நெய் உருகினதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பை சின்ன சின்னதா உடைச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதை உள்ள சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டுங்க. அப்பதான் முந்திரி பருப்பு வந்து கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். பாருங்க இப்ப முந்திரி பருப்பு பொன்னிறமா வறுப்பட்டுருச்சு. இது அல்வாவோட சேர்த்துடலாம். இந்த அல்வாவுக்கு திராட்சை வந்து தேவைப்படாதுங்க. உங்களுக்கு ஒருவேளை திராட்சை தேவைப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்தை நல்லா கலந்து விட்டுறலாம்.
நம்ம முந்திரி பருப்பை முழுசா வறுத்து சேர்க்கறத விட இது மாதிரி சின்ன சின்னதா உடச்சி சேர்க்கிற போது நமக்கு அது அல்வாவில் ஈவனா கலந்து வருங்க. நம்ம சாப்பிடும் போதும் வாயில கடிப்பட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, அல்வா வந்து பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம சேர்த்த முந்திரி பருப்பும் நெய்யும் அல்வாவோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு அல்வா வந்து பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வந்துடணுங்க. இதுதான் அல்வாவோடைய பதம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான பேரிச்சம்பழம் அல்வா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.